Mr. President, Indian officials Let me go, please. Indian officials have said that there are other countries that are buying Russian oil. It's okay. Like China, for instance, It's buys okay. more. Yeah. Why are you singling India out for these additional It's sanctions? only been 8 hours, so let's see what happens over the next. More secondary sanctions you're going very to see a lot soon. more. So this is a taste of You're what's going to to see a come. lot more. You're Mr. going to see so much You were the secondary sanctions. Yes, ma'am. Sorry. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியா மீது கூடுதலாக வரி போடப்பட்டிருக்கு. மொத்தம் இப்போ இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் வரியானது 50% அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிக்குது. நம்ம போன காணொலியில பார்த்திருந்தோம், யூரோப் யூனியன் செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுற மாதிரி தயாரா இருக்கிறாங்க, மேபி அமெரிக்கா போடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அமெரிக்கா போட்டாங்க. ஆரம்பத்துல இந்தியா மீது 25% அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்கு பேர்ல 25% வரி. ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்க்கு ஃபியூல் பண்றாங்க அப்படிங்கிற பேர்ல இந்தியா மீது அடிஷ்னலா 25% வரி. ஸோ ஓவராலா இப்ப இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதிப்பது 50% வரி. இதனால இப்ப இந்தியா பயங்கரமா பாதிக்குமா அப்படின்னு அவங்க பல பேருக்கும் கேள்வி இருக்கும். இந்தியா பாதிக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளே மாதிரி கன்சியூமர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பையர்ஸ் பாதிக்கப்பட்டாதான் அது உண்மையான பாதிப்பு. இதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். அமெரிக்கால இருந்து வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை இந்த கடைசியில் உங்களுக்கு காமிச்சு நான் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். அண்ட் இந்த டேரிஃப் இதுக்கு இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பிரதமர் மோடி சைலன்ஸை பிரேக் பண்ணுவாரா கேட்டுட்டு இருந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் டைம் மோடி சைலன்ஸை பிரேக் பண்ணி சும்மா கெத்தான் நின்று இருக்காரு மனுஷன். வாங்க இன்னைக்கான காணொலியில அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் மக்களே. இப்ப கள நிலவரம் எப்படி இருக்குன்னா, ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்டுக்கான சீஸ்ஃபயர் டெட்லைனும் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட்ல காரணம் கட்டி இந்தியா மீது அடிஷனலா வரி போடப்பட்டு இருக்கு, அதாவது டேரிஃப் போடப்பட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் இது மாதிரி 25% டேரிஃப் அமல்படுத்தும் அப்படின்னு சொன்ன பிறகு கொடுத்த முதல் பேட்டியில அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, இப்ப நீங்க இந்தியா மீது இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக்ட காரணம் காட்டி வரி போடுறீங்களே, அதே நேரத்துல அந்த பக்கம் சீஸ்ஃபயருக்கான டெட்லைனும் வருது. சப்போஸ் ரஷ்யா அந்த பக்கம் சீஸ்ஃபயருக்கான டெட்லைன்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா, இந்த பக்கம் இந்த கான்ஃபிளிக்ட காரணம் காட்டி போடப்பட்ட வரியை நீங்க அகற்றுவீங்களா? உங்களுடைய பதில் என்ன? மேலும் நீங்க இது மாதிரி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வரி போடுறீங்களே, இதே மாதிரி உங்களை முதற்கொண்டு பல நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கும் நாடுகளும் வாங்குறாங்க, அவங்க மீதும் வரி போடப்படுமா அப்படின்னு ஓவராலா ட்ரம்ப்பை லாக் பண்ண ட்ரம்ப் ஒரே வார்த்தையை சொல்றாரு, இந்தியா மீது சாங்ஷன் போட்டு 8 மணி நேரம் தானேங்க ஆகுது, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பாப்பீங்க அப்படிங்கிறாரு. என்ன சாங்ஷனா அப்படின்னு திருப்பி ரிப்போர்ட்டர் கேட்க, மேபி அது செகண்டரி சாங்ஷனா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்தியா மீது இன்னும் அதிகமான சாங்ஷன் போடப்படும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதை சிம்பிளா அவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணிட்டு போக முடியாது. நாம ஒரு மாதிரி டீகோட் பண்ணா அவர் அதை வேற மாதிரி திருப்பி பேசிடுவாரு. ஸோ ட்ரம்ப்பை பத்தி உங்களுக்கே தெரியும், அந்த மனுஷன் எப்ப என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது, அப்புறம் எங்க நம்பலாம். ஸோ இது மாதிரி அவர் சொன்னாரு, மேபி இந்தியா மீது இன்னும் கூடுதலான வரிகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ட்ரம்ப் சொல்லிட்டாரு 50% வரி உயர்வு அப்படின்னு. இதற்கு முதன்முறையா மோடி சைலன்ஸை பிரேக் பண்ணி மிகப்பெரிய பதிவை இப்ப வெளியிட்டிருக்காரு. எஸ், பல ஊடகங்களும் கேட்டுட்டு இருந்த கேள்வி, இந்தியா ஏன் சைலண்டா இருக்கு, இந்தியா ஏன் அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேங்குது, ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு. ஸோ இந்தியா ஒரு பதிவுனாலும் சும்மா நச்சுன்னு ஒரு பதிவு கொடுத்திருக்காங்க, அது நம்ம மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்தியா வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃபார்மர்ஸ், லைஃப் ஸ்டாக் ரேரர்ஸ் அண்ட் ஃபிஷர் ஃப்ளோக். ஐ மே ஹாவ் டு பே ஹெவி பிரைஸ் பட் ஐ எம் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்பின் டேரிஃபுக்கெல்லாம் இந்தியா வந்து அவங்க கிட்ட போய் நிக்காது, அவங்க கிட்ட வந்து நெகோசியேஷன் பண்ணாது. ட்ரம்ப் டேரிஃபை போடுறாரா, போட்டோம், அதுக்கு என்ன பிரைஸ் கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுக்குறோம், அதற்காக நாங்க தயாராகிட்டு வரோம். ஆனா இந்த டேரிஃபை போடுறதுனால அவங்க கிட்ட நாங்க பேச்சுவார்த்தைக்கு போய் நெகோசியேட் பண்ணுவோம் அப்படின்னு போனா நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய மக்கள்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இந்தியாவின் இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு முக்கியம், அதை தவிர மற்றதுதான் எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்பின் டேரிஃபுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா தலைவர் நின்றுருக்காரு மோடி அவர்கள்.
இந்தியாவின் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ட டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ். இந்தியாவின் அந்த நியூட்ரல் அப்படிங்கிற பேலன்ஸ் இப்ப ஒரு பக்கமா போயிருக்கு. ஒன் சைடா போயிருக்கு. இப்ப அது என்னப்பா மோடி என்னமோ விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அது என்னப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஃபிரெண்ட்ஸ். இந்த டாரிஃப மையப்படுத்தி அமெரிக்கா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் அவங்களுடைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ இந்தியாவுல அதிகமா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க பிளான் போட்டிருக்காங்க. லைக் எது மாரி சொல்லலாம்னா, இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு சோயா பீன்ஸ், மில்லட்ஸ் அது மாரி சில சீரியல்ஸ் எல்லாமே இந்தியால அதிக அளவுக்கு இம்போர்ட் பண்ணணும். அது மூலியமா சம்பாரிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இன்னொன்னு வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் அதாவது பால் மற்றும் பால் சம்மந்த ப்ராடக்ட்ட இந்தியால அதிகமா இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு எதுக்கு இந்தியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஜெனடிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட்ஸ் இந்த சீரியல்ஸ் இது மாரி ஜெனடிக்கலி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்தியாக்குள்ள கொள்முதல் பண்ணணும், இந்தியால இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா, நெறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதுல அமெரிக்காவின் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உள்ள வராது. சப்போஸ் அவங்க கிட்ட இந்த டாரிஃப்ப மையப்படுத்தி நம்ம நெகோஷியேட் பண்ண போனோம்னா, என்னோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ உள்ள விடு. நான் உன் நாட்டுக்குள்ள வந்து விப்பேன். இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய லாவ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாரி இருக்கும். இதன் காரணமாக இந்தியாவின் உள்நாட்டுல உருவாக்கப்படும் விவசாயிகளின் பொருளுக்கு பாதிக்கு பாதி அமெரிக்கால இருந்து இம்போர்ட் ஆகும் ப்ராடக்ட் நமக்கு வரும். ஸோ இதனால நம்ம இந்திய விவசாயிகள் அடிபடுவாங்க. இது மக்கள் மத்தியிலும், அரசியல்வாதிகள் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ பெரிய ஆட்சி மாற்றமே இங்க ஏற்படும். அப்படிங்கிறதுனால இதுல மோடி கவர்ன்மெண்ட் ஆனது ரொம்ப கான்ஷியஸா கையாளுறாங்க. 2வது டெய்ரி ப்ராடக்ட். இந்த டெய்ரி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஸ்பிரசியா இருக்கு. ஏன்னா, மாடுகளுக்கு தீவனம் அப்படிங்கிறது நாம வெஜிடேரியன் தீவனத்த குடுக்குறோம். புல்லு, தட்டு அது மாரி நம்ப ஒரு இயற்கை தீவனத்த குடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா, அமெரிக்கால அப்படி இல்ல. அமெரிக்கால ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். சில நியூஸ்லாம் இருக்கு. அதாவது போன் மீட் குடுக்குறாங்க, பிளட் ஃபீட் குடுக்குறாங்க. அதனால வந்து அமெரிக்கால இருந்து வரும் பால் அப்படிங்கிறது இயற்கையாவே அது வந்து பால் இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு கான்ஸ்பிரசிஸ் எல்லாம் இருக்கு. இதன் காரணமாகவும் அமெரிக்கால இருந்து இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ இந்தியால இறக்குமதி பண்றதுக்கு இந்தியா ஒத்துக்கல. ஸோ 2மே தொந்தரவு குடுக்கும் காரணத்தினால இந்தியா இந்த இடத்துல அவங்க கூட நெகோஷியேட் பண்ண விரும்பாததுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். அதேதான் மோடியும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி அப்படிங்கிறது இத தான் அவரு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஆக்சுவலா. ஸோ இப்ப நீங்க கிளியர் ஆகியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் சீனாவிற்கு பயணம் பண்ண இருக்கிறாரு. எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்பரேஷன் ஆர்கனைசேஷனுக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதி அங்க போக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதன் ஒரு கட்டமாக இந்த மாச இறுதிக்குள்ள வாங்கி சீனாவின் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தர இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இப்ப அப்படியே இந்த இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சைனா அப்படிங்கிறத பாருங்களேன். ஒரு பக்கம் ஏதோ பெருசா மூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தெரியும். ஒரு பக்கம் லுல்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா மற்றும் சைனா வாங்க நம்ம பிரிக்ஸ் மூலியமா இத உட்காந்து பேசலாம். ட்ரம்புக்கு எதிராக இந்த டாரிஃப் எப்படி எதிர்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய பிரிக்ஸ வச்சு நம்ம வந்து பிளான் போடலாம் வாங்க அப்படின்னு லுல்லா கூப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய அஜித் தோவல் அவர்கள் டாலர மீறி எப்படி ரூபில டிரான்சாக்ஷன் பண்ணணும், எப்படி உங்ககிட்ட நாங்க வர்த்தகத்த இன்னும் வச்சுக்கணும், செக்யூர் அண்ட் சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போயிருக்கிறாரு. வாங்கி அவர்கள் சீனாவிற்கு வர இருக்கிறாரு. மோடி அவர்கள் சைனாவிற்கு போக இருக்கிறாரு. புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தர இருக்கிறாரு. ஸோ இந்த பிரிக் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எக்ஸப்ட் சவுத் ஆப்பிரிக்காவ தவிர இந்த பிரிக் நாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க ட்ரம்பின் இந்த டாரிஃப்க்கு. ஆர்ஐசி அப்படிங்கிறது பாருங்களேன். ஆர்ஐசி அப்படிங்கிறது இப்ப உருவாகிட்டு இருக்கு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். எஸ் இட்ஸ் ரியலி ஹேப்பனிங் ஆர்ஐசி அப்படிங்கிறது. ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிற 3 நாடுகளின் கோஆப்பரேஷன் ஆனது 1990கள்ல நினைக்கிறேன். அந்த நேரத்துல தான் இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறது மேற்குலக ஆதிக்கத்த அடக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2020 இந்த கொரோனா பீரியட்ல இருந்தோம். கொரோனா பீரியட்ல கல்வான்ல நடந்த கைகலப்பு சண்டைக்கு இடையே ஆர்ஐசில இந்தியா மற்றும் சைனாக்கு இடையே பெரிய பிளவு ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்த ஆர்ஐசி அப்படிங்கிறது நடக்காம அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இருந்து இந்தியா மற்றும் சைனாக்கு இடையே ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இதன் காரணமாக இந்தியா வளர்ந்தது அப்படின்னும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா, இந்த டைம பயன்படுத்தி சைனா பிளஸ் ஒன் பாலிசி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சைனா பிளஸ் ஒன் யாரு அப்படின்னா, சைனா பிளஸ் இந்தியா. சைனால இருக்கும் கம்பெனிகள். ஸோ உங்களுக்கும் சைனாக்கும் ஒத்து வரலையா? சைனா பிளஸ் ஒன் பாலிசிக்கு வாங்க. இந்தியால வந்து உங்களுடைய கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி கேம்பெயின்லாம் நடத்தப்பட்டது. ஏன் இந்தியாவே சைனா ஒன் பாலிசி கேம்பெயின் எல்லாம் நடத்துனாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில அதாவது பேண்டமிக் காலகட்டத்தில இந்தியா வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுல முக்கியமான பங்கு இந்தியா மற்றும் சைனாவின் பிளவு. அந்த பிளவுனால இந்தியா அடைந்த லாபம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக இதன் காரணமாக தான் நம்ம பேண்டமிக்லயே நம்மளுடைய குரோத் ஆனது பெருசா இருந்துச்சு. அண்ட் ஃபாஸ்ட்டா நம்மளோட ஜிடிபி வளர்ந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கான காரணமும், கணிசமா சில காலத்துல சீனாவின் வளர்ச்சியானது குறையுது அப்படிங்கிறதுக்கும் இந்த சைனா பிளஸ் ஒன் பாலிசி தான் காரணம். ஏன்னா மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய கம்பெனிகள் சைனால இருந்தது எல்லாமே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
இதை ஏன் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆர்ஐசி உருவானாலோ இல்ல இந்தியா சைனா கூட இணைஞ்சாலோ சைனா பிளஸ் ஒன் பாலிசி அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸா இருக்காது. சைனா அமெரிக்காவுக்கு எதிரி, மேற்குலக நாடுகளுக்கு எதிரினா சைனா கூட கூட்டாளியா இருக்கும் இந்தியாவும் ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா மற்றும் சைனாவிற்கு எதிரியா தானே போவாங்க. ஆர்ஐசி அப்படிங்கிறதே ஒரு ஆகாத ஒரு கூட்டமா தானே போகும். அப்ப எப்படி இந்தியால இனிமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? பட் ஆர்ஐசி அப்படிங்கிறது கண்டிப்பா அமெரிக்காவையும் அமெரிக்காவின் டேரிஃப் எதிர்த்து நம்மள செயல்பட வைக்கும் அப்படிங்கிறது டேட்டா நமக்கு கூறுது. இப்ப நான் சொல்றத சப்போஸ் இந்த ஆர்ஐசி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு மீண்டும் அப்படின்னா, கண்டிப்பா இவங்க வெஸ்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய வாய்ஸா மாறுவாங்க. எஸ்பெஷலி ட்ரம்பின் டேரிஃப்க்கு எதிரான வாய்ஸா. ஃபர்ஸ்ட் லேண்ட் மாஸ். லேண்ட் மாஸ் அப்படிங்கிறது இந்த 3 நாடுகளுக்கு ஈக்குவலா அவங்கனால வரவே முடியாது. ரஷ்யா, சைனா, இந்தியா. ரஷ்யா, சைனா உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய லேண்ட் மாஸ உலக அளவுல கொண்ட நாடு. அவங்க கூட இந்தியா இணையறாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஜிடிபி, ஆர்ஐசி உடைய எக்கனாமி அண்ட் ஜிடிபிய பாருங்க. அமெரிக்காவே அரண்டு போவாங்க. நான் சொல்றது எல்லாமே 2024 எண்டுல எடுக்கப்பட்ட ஜிடிபி. சைனாவின் ஜிடிபி ஆனது 18.74 ட்ரில்லியனா இருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி ஆனது $3.91 ட்ரில்லியன் இருக்கு. அண்ட் ரஷ்யாவின் ஜிடிபி இது $2.17 ட்ரில்லியன் இருக்கு. ரஷ்யா என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். குளோபல் சப்ளையர் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் உலக அளவுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. சைனா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை உலக அளவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸின் பவர் ஹவுஸ் சைனா அப்படின்னே சொல்லலாம். இந்தியா உங்களுக்கே தெரியும் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை உலக அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை உலக அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 3 நாடுகளை சேர்த்தாவே நமக்கு என்ன கிடைக்குது? ஃபுட் கிடைக்குது, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கிடைக்குது, எனர்ஜி அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நமக்கு கிடைக்குது. 5 மிகப்பெரிய வணிகங்கள் இந்த 3 நாடுகளின் கையில இருக்கு. இந்த 3 நாடுகளும் ஒரு குழுவா இணைஞ்சாங்கன்னா அமெரிக்கா கிட்ட இவங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் ஏதாச்சும் இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது இல்லாம இந்த 3 நாடுகளை மையப்படுத்தி எஸ்சிஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு அண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஆர்ஐசி அப்படிங்கிறது மீண்டும் ஸ்டார்ட் ஆனா அமெரிக்கானால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியா சொல்ற மாதிரி ட்ரம்ப்பை எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற வழியை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, சைனா கூட இந்தியா மீண்டும் பார்ட்னர்ஷிப் வச்சாலும் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. உடஞ்ச கண்ணாடியை சேர்க்கிற மாதிரி தான் அந்த விரிசல் இருக்க தான் செய்யும். அதற்காக அது மீண்டும் பழைய நிலைமைக்கு போனது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது. அண்ட் இதை மையப்படுத்தி சில பேர் G20 இந்தியா வாங்குவாங்களா, சீனா கிட்ட இருந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காது. ஆக்சுவலா இவன் ட்ரம்ப் அந்த பக்கம் தள்ளுறான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் நம்ம போறோமே ஒழியா, இந்த பக்கம் போகணும் அப்படின்னு விருப்பமோட நம்ம எதுவும் போல. ஸோ ட்ரம்ப்பை எதிர்க்கிறதுக்கு இந்தியா இப்ப சைனா பக்கம் போற மாதிரி இருக்கு. இன்னும் போகல, போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் காரணம். ஒருவேளை இது நடந்தா என்ன ஆகும், ஆர்ஐசி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சில டேட்டாவோட உங்களுக்கு நான் புரியும். Guys, the tariffs are in active effect. Look at these clothes in Walmart. All the tags have these bottom pieces. All the tags have these bottom pieces ripped off. But then you find one with the bottom still on. $10.98. The price is raised to $11.98. This is the effect of Donald Trump's tariffs. I'm going to show you a pretty bad one right here. இப்போ நீங்க இந்த பார்க்கும் வீடியோல குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அதுல ஆக்சுவலா அந்த பிரைஸ் டாக் போடப்பட்டிருக்கும். சிலதுல பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கும், மற்றதுல பார்கோட் மட்டும் இருக்கும். அந்த பிரைஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த டேக்ல போடப்பட்ட பிரைஸ் ஆனது ஒன்னா இருக்கும். அதே ஆக்சுவல் பிரைஸ் அப்படிங்கறது நீங்க மேல சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் ஆக்சுவல் பிரைஸா இருக்கும். ஸோ அந்த பிரைஸ் மாறுதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த டேரிஃப், அமெரிக்க அதிபர் விதித்த டேரிஃப் அப்படிங்கிறது. இப்படிதான் அமெரிக்க அதிபரின் டேரிஃப் ஆனது அமெரிக்க மக்கள், குறிப்பா அமெரிக்காவின் கன்சியூமர்ஸை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி நமக்கு பாதிப்பு ஏற்படுமா அமெரிக்கா டேரிஃப் போட்டா அப்படின்னா? பாதிப்பு ஏற்படாது அன்டில் நாம ரெசிப்ரோக்கல் டேரிஃபோ இல்லை ரிட்டாலியேஷன் பண்ணும் போதோ, நீ எனக்கு 50% போடுறியா, உன் ப்ராடக்ட்டுக்கு நான் 50% போடுறேன் அப்படின்னா, அமெரிக்கால இருந்து நமக்கு ஒரு பாதாம் இறக்குமதி ஆகுதுன்னா அந்த பாதாமுக்கு நம்மளுக்கு இது மாதிரி தான் பிரைஸ் பண்ணி ஏறும். ஸோ இப்போ வர நம்மளுடைய மோடி அவர்கள் பண்ணும் சமாச்சாரமானது நம்மளே பாதிக்காது, அதாவது நம்மளே மாதிரி கன்சியூமர்ஸை பாதிக்காது அன்டில் நான் அமெரிக்கா ப்ராடக்டா வாங்காம இருக்கிற வரைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆனா அமெரிக்க மக்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இது மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளுக்கு எதிராக அவங்க வந்து டேரிஃபை போடும்போது தொகை, அதற்கு அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கும். இந்தியா இப்போ ஆர்ஐசியில இருக்கணுமா, சைனா கூட போய் சேரணுமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை பற்றி பார்க்கலைன்னா நம்மளோட சேனலோட ப்ரொஃபைலை போய் பாருங்க, இல்ல யூடியூப்ல ஆயுதம் அறிவோம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம சேனலோட ஃபுல் ப்ரொஃபைல் வரும். அதுல எது மாதிரியான வீடியோக்கள் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நம்ம சொல்லும் இதே சைனா எப்படி நம்மள முதுகுல குத்துனாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சேனலை பிடிக்க வரும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணா போதுமானது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.